மக்களுக்காக ஒவ்வொரு போராட்டையும் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்குது. அந்த சமயங்களில் நாம் தமிழர் கட்சி மேலே பல வழக்குகள் தொடுக்கப்படுது. அந்த நிர்வாகிகள் மேலே, பொறுப்பாளர்கள் மேலே, போராடின தம்பிமார்கள் மேலே. அந்த சமயத்தில் அண்ணன் சீமான் வழக்கறிஞர் பாசறையில் சொல்கிறாரு, எனக்கு நான் ஒரு வழக்கில் சிக்கினேன்னா என்னை வெளியே கொண்டு வரதுக்கு எந்த அளவுக்கு மெனக்கறீங்களோ அதே போல் நம்மளுடைய கட்சி தம்பிமார்கள், நம்மளுடைய பிள்ளைகள், அவன் நேற்று சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறாரு. அதை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். நேற்று இந்த கட்சியில் உறுப்பினரானவனாக இருந்தாலும் கூட அவனை விடுதலை ஆக்குவதற்காக, வழக்கிலிருந்து அவனை பிணையில் எடுப்பதற்காக எல்லா முயற்சியும் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறை செய்யணும் அப்படின்னு சீமான் பேசுறது மாதிரி விஜய் பேசுவாரா? எனக்கே வருத்தமா இருக்கும். நன்மாரெல்லாம் எங்க இருந்தாலும் வருவான். இந்த விஜயராக இந்த வழக்கனை எதுக்கும் பேச மாட்டான். வழக்கனை முத்தவரை அது அப்படி போட்டாங்க, அதை நீங்க வந்துருங்க, காலையில வந்துருங்கன்னு. இந்த வழக்கனை அவன் என்னை கூப்பிட்டுருவான். அப்படி அண்ணனுக்கு நிற்பது போல என் அன்பு உடன் பிறந்தார்கள் நம் கட்சி பிள்ளைகள். நேற்று வந்து கட்சியிலே சேர்ந்தவனாக இருந்தாலும் அவனுக்காக நிக்கணும். அதுதான் நாம் தமிழர் கட்சியின் சட்ட பாசனம்.